இனிய உறவுகளுக்கு அன்பு வணக்கம். ஒரு காணொளி. மக்களை சந்திக்கிறதுக்காக மக்களை சந்திக்கணும், மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசணும். அதுக்காக தான் அந்த மக்கள் சந்திப்பு பயணத்தை தொடங்கி திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், நாமக்கல், கரூர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். அரியலூர்ல அந்த மீட்டிங் முடிச்சுட்டு பெரம்பலூர் போறதுக்கு முன்னாடி அந்த பெரம்பலூர் போலீஸ் வந்து எங்களை அலர்ட் பண்ணாங்க. சரிங்க, கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, லேட் ஆயிடுச்சு, வராதீங்க அப்படின்ட்டு. ஸோ வி ஹேட் நோ சாய்ஸ். போலீஸ் சொன்னா நம்ம அதை ஒபே பண்ணி தானே ஆகணும். அதே நேரத்தில் பெரம்பலூர் மக்களோட அந்த சேஃப்டியும் மைண்ட்ல எடுத்துக்கிட்டு ஒரு மன வலியோடவே திரும்ப போயிட்டோம். அதுக்கப்புறம் பெரம்பலூர் தொகுதி மக்களுக்கு மன்னிப்பும் கேட்டோம். அதே மாதிரி நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணிருக்கலாம்ல. இல்ல சார், இங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதீங்க. போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். ஏதோ தப்பா இருக்கு, ஏதோ தப்பா தோணுது அப்படின்னு நினைச்சிட்டாலே they have all the rights to cancel the meeting. எங்ககிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனா அதையெல்லாம் எதுவுமே செய்யாம அந்த ஹைவேல இருந்த அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது? பார்த்துட்டீங்களா? விஜய் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தேவ தூதன், அதாவது இறை குழந்தை. அவர் எது வேணாலும் சொல்லலாம், எது வேணாலும் செய்யலாம். என்ன சொன்னாலும் ஓன்னு கத்துறாங்க, என்ன செஞ்சாலும் ஓன்னு கத்துறாங்க. எதுக்கு கத்துறாங்க, ஏன் கத்துறாங்கன்னே தெரியல. சிந்திக்கிற அந்த திறன் தமிழ்நாட்டில் இல்லை. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு மழுங்கிருச்சோ அப்படின்னு தோணுது. சிந்திக்காத ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு கூட்டம் தான் அப்படி ஓ ஓ ஓ ஓன்னு கத்துறது. இந்த ஓ ஓ சத்தத்தை சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. இந்த ஓ ஓ சத்தம் இருக்குது பாருங்களேன், தமிழ்நாட்டை சுடுகாடாக்கக்கூடிய ஒரு 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 சத்தம். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு சவுண்டு, சத்தம். அது தமிழ்நாட்டை மொத்தமாக எல்லா விதத்திலையும் முடக்கக்கூடிய ஒரு சத்தமாக அது என் காதில் கேட்குது. இது என்னுடைய சொந்த கருத்து. இப்போது இதுக்கு விளக்கம் சொல்கிறேன் நான். பெரம்பலூருக்கு போகும்போது போலீஸ்காரங்க மறித்து சொல்லியிருக்காங்க, சார் இது மாதிரி கூட்டம் அதிகமாக இருக்குது, நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லாமல் அவர் வரல, போயிட்டார். அப்புறம் திருப்பி அடுத்த கூட்டத்துக்கு நாமக்கல்ல இருந்து கரூர் வந்தார். நாமக்கல் மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வந்தார். கரூர் வந்தவர் நாமக்கல்லேருந்து வரும்போதே கிட்டத்தட்ட 4000 பேரை டூ வீலரில், பைக்கில்ங்க, அவ்வளோ பேரையும் பைக்கில் வர வச்சுருக்கார். இவர் வர வைக்கல, அவங்களாம் வந்தாங்க. என்ன பண்ணுது, அப்புறம் அந்த மாதிரி கூட்டம் இருந்தால் அப்புறம் அப்படி தான் வருவாங்க பின்னாடி 4000 பேர். இவர் என்ன சொல்லியிருக்கணும், ஐயா வணக்கம், இங்கே முடிஞ்சு போச்சு, மீட்டிங் முடிஞ்சு போச்சு, இந்த ஊர் மக்கள் இந்த ஊர்லேயே இருங்க, நான் அடுத்த ஊருக்கு போகிறேன். ஒருவேளை நான் கரூருக்கு போகிறேன்னா இல்லையானே தெரியாது, நான் வேறு ஊருக்கு போனாலும் போவேன், என்னோடய ப்ரோக்ராம் மாறினாலும் மாறிடும், நீங்கள் யாரும் பின்னாடி வரவேனா, நீங்கள் கிளம்பி போயிருங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் போயிருப்பாங்க. ஆனால் சொல்லலை. சொல்லாமல் பின்னாடியே கூட்டிகிட்டு வந்தார். அதில் ஒரு பையன் பைக் 2 பைக் மோதி வீலுக்குள்ளே போகணுங்களாம். அந்த பையன் செத்தானா பொழைச்சானா என்னாச்சுன்னு இது வரைக்கும் தெரியல, யாருக்குமே தெரியல. அது ஒரு பக்கம். வந்தாரில் மெயின் ரோட்டில் நின்று பைபாஸில் இருந்து அந்த ஸ்பாட்டு வரைக்கும் போலீஸ்காரங்க கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இது ஒரு நாடகங்கிறார். ரைட்டு, எப்படி நாடகம்? செந்தில் பாலாஜி நடத்துகிற நாடகமாக ஸ்டாலின் சொல்லி செந்தில் பாலாஜி செஞ்சார் அப்படிங்கிறது தான் இவரோட கான்செப்ட். இப்போ அவர் இன்றைக்கி பேசுனதோட பேச்சு. அப்போ என்ன பண்ணாங்க போலீஸ்காரங்க, ஒரு டெபுட்டி சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ் என்ன சொல்கிறாரு, ஐயா
அந்த நகரத்துக்கு. அந்த பாதுகாப்பு அதிகாரி அவர் தான் நினைக்கிறேன் அந்த இடத்துக்கு. ஐயா, இதுக்கு மேலே இங்கிட்டு போனீங்கன்னா சார் கூட்டம் இப்படி நிற்கிது, நகரத்துக்கு இடம் இல்லை. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நெரிசல்லாம் ஜாஸ்தி ஆயிரும், ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி ரொம்ப சிரமத்துக்குள்ளாயிரும், இங்கேயே நின்று பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அந்த வளர்ந்த மனிதர், இவர் கூட இருக்கார் ஆதவர்ஜினாங்கிற வளர்ந்த மனிதர், அந்த இந்த இந்த கட்சியினுடைய ப்ரொப்ரேட்டர், இந்த கட்சியினுடைய ஓனர், விஜய்க்கு ஓனர் அவர் தான். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் நாங்கள் எந்த ஸ்பாட்டில் சொன்னோமோ அந்த ஸ்பாட்டில் கொஞ்சம் நிப்பாட்டுங்க. ஏன்னா அங்கே தான் கேமராவில் செட் பண்ணி வச்சுருப்பாங்க போல் இருக்குது. நான் அப்படி தான் நினைக்கிறேன், சந்தேகப்படுறேன். கேமராவில் செட் பண்ணி அந்த இடத்துல தான் ஃபோக்கஸ் பண்ணி கேமராவில் செட் பண்ணி வச்சுருப்பாங்க போல் இருக்குது. அதனால தான் நீ அந்த ஸ்பாட்டை கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லியிருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சினிமா ஷூட்டிங் எடுத்ததாக வர சொல்கிறாங்க. அந்த சினிமா ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல நின்று விஜய் பேசுனா நம்ம இந்த இடத்துல இப்படி ஃபோக்கஸ் பண்ணி எல்லா ஃபோக்கஸ் லைட்டையும் வச்சு கேமராவை வச்சாக்கா கரெக்டாக இருக்கும், ஆங்கிள் சூப்பராக இருக்கும். லாங் ஷாட்டு, க்ளோஸ்அப் ஷாட்டு, இல்லை இப்படி இப்படி போயிட்டு வர ஷாட்டு, இதெல்லாம் நம்ம நிறைய கரெக்டான இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிற்க வச்சுருப்பாங்க போல இருக்குது. அப்போது டெப்டி சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ் சொல்கிற டிஎஸ்பி சொல்கிறாரு அந்த இடத்துக்கு போகாதீங்க கூட்டம் அப்படின்னு. காரணம், நகர்றதுக்கு இடம் இல்லை, அங்கே எல்லாம் மக்கள் நிறைஞ்சிட்டாங்க, கும்பல் இப்படி இருக்குது. ரைட்டா? இப்போது நகர்றதுக்கு இடமே இல்லாத இடத்துல இவ்வளோ பெரிய பஸ்ஸை, அது வந்து கேரவான் பஸ்ஸு, அனைத்து வசதியிலும் உள்ளே இருக்கிற ஒரு பஸ்ஸு, அந்த பஸ்ஸை நீங்கள் உள்ளே விட்டீங்கன்னா அந்த பஸ்ஸு நிற்கிறதுக்குள்ள இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸு நீளாங்கலாம் எவ்வளோ இருக்குது, அந்த இடத்துல நிற்கக்கூடிய மக்கள் அங்கிட்டு தள்ளப்படுறாங்க. அங்கிட்டு தள்ளப்படும் பொழுது அங்கே நகர்றதுக்கு இடமே இல்லை, அந்த இடம் பூரா அந்த சுற்று வட்டாரம் பூரா நிறைஞ்சி போயிடவும், இந்த கேரவன் உள்ள நுழையவும் நகரத்துக்கு இடம் இல்லாமல் நெரிசல் ஜாஸ்தியாகி ஒருத்தர் மேலே ஒருத்தர் உளுந்து இடித்து கீழே உளுந்து அவர்களை மிதித்து, தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் மத்தியானத்துலேருந்து, ஏன்னா மத்தியானம் தான் வரேன்னு சொன்னாங்க, மத்தியானத்துலேருந்து நின்றுட்டு இருந்த கூட்டம் 31 சாவு, 31 பேர், 41 பேர் சாவுக்கு காரணமாயிருச்சு. ரைட்டுங்களா? அதில் காயப்பட்டவங்க, குத்துயிர், குலவீர், ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனவங்க மொத்தம் 41 பேர். ரைட்டு, முடிஞ்சிங்களா? இப்போ இவர் என்ன சொல்ல வராரு, போலீஸ்காரங்க மெனக்கட்டு கூட்டிக்கிட்டு வந்தாங்க, இது செய்ய சொன்னது காரணம் யார், இது செஞ்சது யார், யார் சொல்லி செஞ்சாங்க, யார் சொல்லி செஞ்சாங்க? உன்னை மீட்டிங் வர சொல்லையா, உன்னை வந்து யார் வர சொன்னாங்க இங்கே கரூருக்கு, உன்னை யார் வர சொன்னாங்க கரூருக்கு, இங்கே போங்க, இத்தனை 4000 பேர்த்த கூட்டிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தது யார் சொன்னாங்க? அவங்க தான் காரணம், நீ தான் காரணம். உன்னை எவன் கூப்பிட்டு வந்தானோ அவன் காரணம். இந்த இடத்துல போய் நில்லு, ஒரு போலீஸ்காரர், ஒரு போலீஸ் அதிகாரி, ஒரு உயர் அதிகாரி சொல்கிறதையும் கேட்காம நான் அந்த இடத்துலாம் போய் நிற்பேன், நீ அங்கே கொண்டு கேரவனை நிப்பாட்டுன்னு சொன்னான் பார்த்தியா, அவன் தான் காரணம். யார் காரணம்? யார்கிட்ட கேட்குற? சரி, நீ இப்போ பதவிக்கு வந்து 2 மாதம் ஆச்சு இல்லை, 2 மாதத்தில் நீ யார் காரணம் இப்போ கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. இப்போ நீ ஸ்டேஜில் ஏறி நின்றுக்கிட்டு காரணம் யாருன்னு கேட்குற? இப்போ நீ தானே சிஎம், உங்கள்கிட்ட தானே போலீஸ் இருக்குது, உங்கள்கிட்ட தானே போலீஸ் படம் இருக்குது, உங்கள்கிட்ட தானே விஜிலன்ஸு, துப்பறிகிறது, வெங்காயம், வெண்ணெய், வெட்டி எல்லாமே உங்கள்கிட்ட தானே இருக்குது. அப்போ நீ இந்த 2 மாதத்தில் இந்த 41 பேருக்கு சாவுக்கு காரணம் யாரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். சிபிஐ விசாரணை ஒரு போட்டு நடக்கட்டும், நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. நீ சரியான மனிதனாக, நீ நல்ல மனிதனாக, தமிழ்நாட்டினுடைய மொத்த அதிகாரமும் உங்ககிட்ட தானே இருக்குது, நீ தானே இப்போ சிஎம். அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும், இந்நேரம் ஒரு படையை அமைச்சு, இந்த பார் நான் கரூருக்கு வரத்துக்குள்ளார மொத்த டீட்டெயிலும் என்கிட்ட வரணும், இதுக்கு யாராக இருக்கான்னு, நான் பின்னாடி ஏமாமல் இருக்கலாம், எல்லாத்தையும் கொண்டு வாடா அப்படின்னு சொன்னால், கரூர் கூட்டத்தில் பின்னாடி இந்த பாருங்க பார்த்துட்டிங்களா, இங்கே பாருங்கள், இதாங்க ஆதாரம். இத்தனை பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க, வேலுசாமி, அந்த சாமி, இந்த சாமி, ரெங்கநாதன், மணிவண்ணன், மாங்காமடைய எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க. செந்தில் பாலாஜி தாங்க முதல் குற்றவாளி, முக ஸ்டாலின் தாங்க முதல் குற்றவாளி. இதை செய்ய சொன்னதே முக ஸ்டாலின் தாங்க, செஞ்சது செந்தில் பாலாஜிங்க. நிரூபிச்சிருக்கணுமா இல்லையா? அதை விட்டு யாரு காரணம் ஸ்டேஜில் ஏறி உட்காந்து நின்றுக்கிட்டு கேட்டீங்கன்னா, பின்னாடி இருக்கிற ஓ சத்தம் போடுற கூட்டம், அந்த சத்தம் தானே உன்னை இந்த அளவுக்கு உன்னை ஆளாக்கி இருக்குது. இந்த சத்தம் எந்த அளவுக்கு நீ இந்த தமிழ்நாட்டை வந்து நாசகாடாக மாற்ற போகுதுங்கிறது தெரியலை. நீ 10 வருஷத்துக்கு நீ தான் சிஎம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. இதே கூட்டம் தான் அடுத்து 5 வருஷம் கழிச்சு ஓட்டு போட போகுது. இதே கூட்டம் தான் இன்னும் 10 வருஷம் கழிச்சும் ஓட்டு போடும். அப்போ நீ 10 வருஷத்துக்கு கன்ஃபார்மு, மாற்றம் இல்லை. எம்ஜிஆர் மாதிரி தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. எம்ஜிஆர் மாதிரி தான். ஆனால் எம்ஜிஆர் பண்ண அரசியலை நீ பண்ணுவியா அப்படின்னு தெரியாது. ஒரு 41 பேரை கொண்டு விட்டோங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல்
கொன்ன இடத்துல நிற்காம நீ பாட்டுக்கு எனக்கு என்னான்னு பத்திரிகையாளர் கூப்பிட திருச்சியில் நீ பாட்டுக்கு போய் உன் சொந்த பிளேட் எடுத்துகிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டீங்கன்னா இன்றைக்கி வந்து யார் காரணம்னு கேள்வி கேட்குற. ஏன் 2 மாதம் கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, உனக்கு மண்டையில் சரக்கு இல்லை? இங்கே வாயா, அத்தனை பற்றி கண்டுபிடிச்சி கொண்டு வாயா சொல்கிறதுக்கு உன்னால் முடியாது. அதிகாரம் உங்கள்கிட்ட தானே இருக்குது. நீ தானே சிஎம். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மொத்த அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? இன்றைக்கி ஸ்டாலின் சிஎம், உதயநிதி சிஎம்மாக இருக்காரா? நீ தானே சிஎம். அப்போ நீ சொல்லியிருக்கணும்ல, நேரம் கண்டுபிடிச்சிருக்கணும்ல. யார் மேலே பலியப்படுற? ஓன்னு சத்தம் வந்துட்டா நீ எது வேணாலும் சொல்லுவியா, எது வேணாலும் பேசுவியா, என்ன சொன்னாலும் நம்பணுமா? அந்த கூட்டம் தான் நம்புதுன்னா தமிழ்நாடே நம்பணுமா? தமிழ்நாட்டில் அவ்வளோ சிந்திக்க தெரியாத முட்டாளாவாக இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், தன்னை பார்க்க வந்து 41 பேர் செத்து போன இடத்துல தன்னை வந்து இன்னைக்கு 107 சீட்டை கொடுத்து 108 சீட்டை கொடுத்து சிஎம்மாக உட்கார வச்சிருக்கிற இந்த மக்கள் மேலே உண்மையான ஒரு அக்கறை இருந்திருந்தா, நீ எவ்வளோ இந்த மக்களை முட்டாளாக நினச்சிருந்தா நீ இவ்வளோ பெரிய போய் சொல்லுவ. நீ ஸ்டேஜில் நான் தான் காரணம், இது என்னால் தான் நடந்துச்சின்னு சொல்கிறதுக்கு உனக்கு வந்து யோசனை இல்லைல்ல, உனக்கு புத்தி வரலல்ல, உனக்கு வந்து அந்த அறிவு இல்லைல்ல, அந்த உண்மையை ஒத்துக்கிற அந்த பக்குவம் இல்லைல்ல. இங்கே எப்படி சிஎம்மாக இருக்கிறதுக்கு லாய்க்கு? நீ இந்த ஸ்டேட்டுக்கு இறந்தது நீ தான், கண்ணு முன்னாடி தெரியுது. நீ தானே பாட்டை தூக்கி போட்ட, தண்ணி பாட்டை தூக்கி போட்ட. உன் ஆதவர்ஜினா தானே எடுத்து கொடுத்தாரு. நீ தானே தூக்கி போட்ட எல்லாத்துக்கிட்டையும் நீ பாட்டில் தண்ணி கொடுங்க அப்படின்னு. அங்கே பாருப்பா என்னமோ நடக்குது, அதை பாருப்பா, என்னன்னு பாருப்பா, ஆம்புலன்ஸ்லாம் வருதுப்பா, என்னன்னு பாருங்கப்பா, கூட்டத்தை நிப்பாட்டுங்கப்பா, சவுண்டு வழியை விடு, நவந்துக்க, இங்கிட்டு வா, வண்டியை பின்னாடி எடு சொல்லணும்ல. எதுவுமே சொல்லாமல் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடின நீ இன்றைக்கி யாரு காரணம் கேட்குற? யாருக்கு கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க? ஆந்திராவிலேருந்து போலீஸ் வருமா கண்டுபிடிக்கிறதுக்கு? இல்லை கேரளாவிலேருந்து போலீஸ் வருமா? கர்நாடகாவிலேருந்து போலீஸ் வருமா? ஒடிசாலேருந்து போலீஸ் வருமா? உன் போலீஸான கண்டுபிடிக்கணும். உனக்கு அந்த இது இருக்குல்ல, உனக்கு அதிகாரம் இருக்குல்ல, கண்டுபிடிக்க வேண்டியது தானே. யார் காரணம் கோயில் இதில் செய்யலைன்னு கேட்டுற. அப்போ நீ மக்களை நீ வந்து எவ்வளோ திருடன் முட்டாளாக்குற. நீ திருகு இருக்கு பார்த்தியா, திருகு மாதிரி திருகி விட்ற மக்களை. யார் காரணம்னு கேட்டால் அவங்க உட்காந்துருக்கிறவன் ஸ்டாலின் தான் காரணம், செந்தில் பாலாஜி தான் காரணம்னு சொல்லி கத்துவான். அதானே உனக்கு ப்ளஸ்ஸு. அந்த ப்ளஸ் இருக்கவும் தானே நீ இன்றைக்கி வந்து சிஎம் உட்காந்துக்கிட்டு இந்த ஆட்டுற. நீ எல்லாத்துக்கும் போய் சொல்லிகிட்டு இருக்க. திருடுறான் ரைட்டு. நீங்கள் வந்து திருடாமையே இருக்கீங்களா? நீங்கள் சம்பாதிக்கிற பணம், செலவு பண்ணுற பணம் எல்லாம் நியாயமாக நீங்கள் நிறுத்தி வெறுவை நிலத்தில் சிந்தி இது என்னது மம்புட்டி எடுத்து வெட்டி கொத்தனார் வேலை பார்த்து சம்பாரிச்சிங்களா? யார் கொடுத்த காசு? இந்த மக்கள் கொடுத்த காசு தானே. 800 கோடி ரூபா அபிடபிட் சொல்லியிருக்கீங்களே, 800 கோடி ரூபா பணம் வச்சுருக்கீங்களே. இது வெள்ளை பணம், இது கருப்பு பணம் எவ்வளோ இருக்கும்? யார் கொடுத்த காசு? எந்த ஊர்லேருந்து சம்பாதிச்சிட்டு வந்தது? எந்த ஊர் சம்பாதிச்சது? இந்த மக்கள் கொடுத்த காசு தானே. 1 பவுன் தங்க, ஒரு துளி வேர்வைக்கு 1 பவுன் தங்க நாணயம் கொடுத்தோன்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் பாட்டு பாடினார்ல. இப்போ யார் கொடுத்த காசு? யாருக்கு விசுவாசமாக இருக்கணும்? அடுத்தவங்க மேலே குறை சொல்லியே வாழ்கிறதுக்கு துப்பு இல்லை, அசிங்கமாக இல்லை, வெக்கமாக இல்லை. இந்த 41 பேர் சாவுக்கு தான் நம்ம தானே காரணம்னு சொல்லிட்டு நல்லா தெளிவாக மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுது. தெரிஞ்சும் உன்னை ஓங்கிறான் மத்தியா. அந்த சத்தம் இந்த நாட்டை தரிசாக மாட்டுவதற்கு நீ என்ன வேணால் செய்யலாம். இப்போ நீ என்ன வேணால் சொல்லலாம், எது வேணால் செய்யலாம். இந்த மாதிரி கூட்டம் பின்னாடி இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் அசைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நீ தான் இன்னும் 10 வருடத்திற்கு, இன்னும் 15 வருடத்துக்கு நீ தான். ஆனால் நீ இந்த 15 வருஷம், 10 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சோ, 10 வருஷம் கழிச்சோ பார்க்கும்போது நாடு தரிசாக போயிடும். இதே மாதிரி தான் பிரதமர் மோடிக்கு ஓட்டு போட்டாங்க 3 தடவை. நாடு எங்கே போயிருக்கு தெரியுமா? பிரதமர் இன்னைக்கு பதவி விலகுனா, பதவியிலேருந்து கீழே இறங்கி வேற ஒரு பிரதமர் அதில் உட்காந்தா, இந்த காங்கிரஸ் 2014 காங்கிரஸ் கிட்ட இருந்துச்சு பார்த்தீங்களா நாடு, அந்த மாதிரி கொண்டு வரதுக்கு 50 வருஷம் ஆகுமா. 50 வருஷம் பிரதமர் மோடி இந்தியாவை பின்னோக்கி இழுத்து போயிட்டுருக்காரு. இவங்க பேசுகிறாங்க, அப்படியே பாலாறும் தேனாரும் ஓடுது, அப்படியே கங்கையும் வைகையும் புரளுது, அப்படியே விவசாயம் செழிக்குது, அப்படியே நாடு அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி பூத்து குலுங்குதுன்னு பேசுகிறாங்க. இல்லை, எதுவும் பூத்து குலுங்கலை, எல்லாம் கருகி வெந்து வீணாக போச்சு. இந்த 50 வருடங்களுக்கு பின்னோக்கி இழுத்திருக்கிறார் பிரதமர் மோடி இந்தியாவை. இந்த பிஜேபி ஆட்சியில் 2014 இன்னைக்கு வரைக்கும் இந்த 12 வருட 13 வருட காலங்களில் 50 வருஷம் பின்னோக்கி இழுத்திருக்காரு. அதே நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரும். இந்த தமிழ்நாடு ஒரு துக்கம் பார்க்காத தேசங்க.
தமிழர் ஒரு புண்ணிய பூமிங்க. இந்தியா புண்ணிய பூமியா என்னன்னு தெரியல. ஆனால் தமிழ்நாடு புண்ணிய பூமி. எந்த இயற்கை பேரிடரும் ரொம்ப பெருசாக பாதிச்சிடாது. மிஞ்சி மிஞ்சி போனாக்கா இந்த ஜனவரி டிசம்பரில் புயல் அடிக்குங்க. அப்புறம் வந்து இந்த சுனாமி ஒன்று வந்துச்சுங்க. இவ்வளவு தாங்க தமிழ்நாட்டுக்கு இதுதான். மற்றபடி எல்லா சட்ட போராட்டங்களும் இல்லை மனிதனாக வாழ்வதற்கு அடிப்படை அந்த வசதிகள் போக்குவரத்து எல்லாத்தையும் போராடி பெற்று கொடுத்துட்டாங்க. பெரியாரில் ஆரம்பித்து காமராஜரில் ஆரம்பித்து பெரியாரில் ஆரம்பித்து காமராஜரில் ஆரம்பித்து அண்ணாதுரையில் ஆரம்பித்து கலைஞரில் ஆரம்பித்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பெற்றுக் கொடுத்துட்டாங்க. அவர் ஜெயலலிதா வந்து 69% இடஒதுக்கீடை கன்ஃபார்ம் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டில். இந்தியாவிலேயே 69% இடஒதுக்கீடு இருக்கிற ஒரே மாநிலம் எதுனா தமிழ்நாடு தான். அப்போது எல்லா வேதனைகளும் வலிகளையும் தாங்கி கொண்டு பெரிய பெரிய ஜாம்பவான்கள், அரசியல் வித்தகர்கள், அரசியல் விற்பனர்கள் வந்து அவர்களுடைய வலியையும் பொறுக்காமல் இந்த நாட்டுக்கு, இந்த மண்ணுக்கு, இந்த 7 கோடி பேர்த்துக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுத்துருக்காங்க. கலைஞர் இந்தியாவை செதுக்கி இருக்கார், தமிழ்நாட்டை செதுக்கி இருக்கார். தமிழ்நாட்டை செதுக்கி இருக்கார். இந்த வளர்ச்சி இன்னைக்கு கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் கொடுத்த அந்த வரம் தான். அப்போது அப்படி போராடி பெற்ற சுதந்திரங்களை, போராடி பெற்ற அரசின் உரிமைகளை, மக்களினுடைய அடிப்படை உரிமைகளை மொத்தமாக அந்த ஓடு கேட்குது பார்த்தீங்களா, அந்த சத்தம் அழிச்சிருமோன்னு பயமாக இருக்குது. இப்போ நீ எது செஞ்சாலும் மக்கள் யாரும் கேட்க மாட்டாங்க. மக்கள் நீ என்ன செஞ்சு நீ 47 பேர்த்த கொன்னதுக்கே உன் மேலே மக்கள் வந்து அனுதாபம் தான் போட்டாங்க. ஐயோ என் புள்ள செத்து போகுது, நீங்கள் நல்லா இருக்கணும், வேலைக்கு சாப்பிடுங்க, உடம்பை பார்த்துக்குங்க. என்னடா அது நாடு? இந்த நாடு எங்கே போய்கிட்டு இருக்குது? எதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது இந்த நாடு? இந்த தேசத்தை யார் காப்பாற்ற போகிறது? இந்த தமிழ் தேசம் பீகாரை விட, உத்தரப்பிரதேசை விட, ஜார்க்கண்டை விட கீழே போயிருமோ அப்படின்னு பயம் இருக்குது. கொள்ளையடிக்கிறான் திருடுறாங்கிற ஒத்த காரணத்தை சொல்லி மொத்த தமிழ்நாட்டையும் முட்டாளாக்கி அவர்களை வந்து என்ன சொல்கிறது, ஒரு சைக்கோ மனநிலையில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஆட்சியாளர்கள் இன்றைக்கி ஆட்சி ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது. ஒன்றும் சொல்ல முடியும். நீங்கள் பேசுகிறது வேஸ்ட்டு. என்னை பொறுத்தவரைக்கும் பேசுறது நிறையா இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் இதை பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எது சொன்னாலும் ஒவ்வொன்று சத்தம் வருது பார்த்தியா? அந்த சத்தம் அது சாதாரண சத்தம் இல்லை. இந்த தமிழ்நாட்டை மேலும் 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 கீழே இறக்கிறதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்தியாவினுடைய 2வது பொருளாதார மாநிலம். இந்தியாவினுடைய கல்வி, மருத்துவம், இந்த அடிப்படை கட்டமைப்புகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பாலங்கள், போக்குவரத்து, இந்த எல்லாமே தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு. மகாராஷ்டிரா வந்து பொருளாதாரத்தில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு. ஆனால் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ மகாராஷ்டிராலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேபிட்டல் தான் நல்லாயிருக்கும். அந்த நாட்டினுடைய கேபிட்டல், அந்த மாநிலத்துடைய கேபிட்டல் பாம்பே, அது மட்டும் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் இன்டீரியராக போக 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 இந்த வளர்ச்சி இருக்காது. ஆனால் தமிழ்நாடு இன்றைக்கி 22 மாநகராட்சிகளை கொண்டது. 22 மாநகராட்சிகளும் வளர்ந்தது. நீங்கள் சேலத்துக்கு போங்க, பிரம்மாண்டம். மதுரைக்கு போங்க, அதோட பிரம்மாண்டமாக இருக்கும். திருச்சியை பாருங்கள், அதோட பிரம்மாண்டம். கோயம்புத்தூரை பாருங்கள், அசந்து நொந்து நூலாயிரம், அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டம். எல்லா ஊர்களும் மாநகராட்சியை தாமரம் புது மாநகராட்சி எப்படி இருக்குன்னு போய் பாருங்கள். மாநகராட்சிகளாக அறிவிக்கப்பட்ட 22 மாநகராட்சிகளை கொண்ட ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு தான். அப்போது எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கும், எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும், எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது, இதுக்கெல்லாம் காரணம் யார்? நீங்களா? இல்லை, நீங்கள் இல்லை. எல்லாம் வளர்த்து எல்லாம் செஞ்சு கொண்டாந்து நிறைய ஹைட்டில் கொண்டாந்து வச்சுருக்கும் போது நீங்கள் வந்து அதை கெடுக்க வந்த சிவபூஜையில் கரடி நுழைந்த கதையாகத்தான் இது நடக்குது. இப்போ நடக்கிறது எல்லாமே அப்படி தான் நடக்குது. நீங்கள் இந்த சத்தம் இருக்குது பாருங்கள், பின்னாடி உட்காந்துக்கிட்டு எது செஞ்சாலும் சத்தம். அது சத்தியமாக சொல்கிறேன், தமிழ்நாட்டினுடைய அழிவுக்கு தான் வித்திடுமே ஒழிய நன்மைக்கு வித்திடாது. என்னைக்கு எதிர்த்து கேள்வி கேட்குறோமோ, ஏன் இப்படி செய்கிற, இதுக்கு என்ன காரணம், இது எதுக்கு நடக்குது, ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற கேள்வியை கேட்கலைன்னா தமிழ்நாடு வீணாக போயிடும். இவங்க ஏன், எதுக்கு, எப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக எல்லாத்துக்கும் ஓன்னு சத்தம் கொடுத்துட்ருக்காங்க. அது நல்லதில்லை நாட்டுக்கு. நன்றி, வணக்கம்.